வானகம் பசங்களா, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஒரு 10 நாளா வீடியோ போடல. சும்மா ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்துறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கங்களேன். பட் இனிமே கன்டினியூஸா வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒன் பீஸ் மகா சாப்டர் 1162 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க முன்னாடி போன சாப்டர் வேற பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய சாப்டர் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் கடைசியாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அதில் போட்டுக்கிறது அப்படிதான் போட்டுக்கிறாங்க. யாமட்டோ வானவை சுற்றி வந்திருந்தால அவரோட பயணம் வந்து நிறைவடைகிற மாதிரி தான் அதில் வந்து போட்டுக்கிறார் ஓட. யாமட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறா கூட வந்து நம்ம கினிமான் அப்புறமா உல்ட்டின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. அவ வந்து ஜாலியா வந்து வானவை பார்த்துன்னு இருக்கிறா. அதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி இருக்குது. மேபி அடுத்த சாப்டர் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம மெயின் கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். மெயின் கதையில ராக்ஸும் அப்புறமா கார்லியும் சண்டை போடுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சண்டே வந்து பாத்தீங்கன்னா காட்டவே இல்லை. பட் சீன் எங்க போகுதுன்னா ராஜர் கிட்ட போகுது. ராஜர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாராட்டலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இத்தனை நாளா அவனை வந்து திட்டின்னு இருந்தோம். இவன் என்னடா வந்து ஃப்ரெண்டோட காதலி பின்னாடி காஜல் சுத்துறானேன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டிருந்தோம். ஆனா இந்த பர்டிகுலர் சீன்ல எனக்கு வந்து அந்த மாதிரி தோணவே இல்லை. ராஜர் மேல மதிப்பு வந்து லைட்டா கூட ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது சாதாரண சீன் தான், பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அட்டாக் பண்ண வராங்க. அப்ப ராஜர் வந்து என்ன சொல்றான், ரெய்லி நீ வந்து ஷேக்கை கூட்டு நீங்க இருந்து கிளம்பி போ, மத்ததை நான் பாத்துறேன்னு சொல்லிட்டு ராஜர் வந்து சொல்றான். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ராஜர் வந்து ரெய்லி கிட்ட ஷேக்கியை பத்தி பேசுறப்ப முன்னாடி எல்லாம் இருக்கட்டுமே, அது வந்து அதுல காஜி கலந்துருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். எப்பயும் அந்த மாதிரி தான் பேசியிருந்தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும், இல்ல அவன் சொன்ன டோனா இருக்கட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒருத்தவன் தன்னோட ஃப்ரெண்டுக்காக அண்ட் ஃப்ரெண்டோட காதலிக்காக அவன் வந்து உதவி பண்றான்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ராஜர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றான். ரெய்லி வந்து தேங்க்ஸ் ராஜர்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஷேக்கை தூக்கின்னு வர்றான். ஆனா என்னதான் ராஜர் வந்து அந்த மாதிரி சுத்தலனாலுமே மத்த பைரட் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புலம்புறானுங்க. அடைச்ச ரெய்லி வந்து ஷேக்கை காப்பாத்துறானா, சரி வாங்க இப்ப நம்ம வந்து ரெய்லி போட்டு தள்ளிட்டு ஷேக்கை நம்ம காப்பாத்துவோன்றானுங்க. அப்புறம் நம்ம ஷிக்கி வந்து என்ன பண்றோம்னா போயிட்டு சும்மாறா வெண்ண நீ போய் அந்த மாதிரி சண்டை போறன்ற பேர்ல ஷேக்கிக்கு வந்து அடிப்படை வாய்ப்பு இருக்குது, அதனால சும்மா இருங்க, போயிட்டு ட்ரெஷரை வந்து திருடுங்க, அது நமக்கு போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஷேக்கியும் சொல்றான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட் பீடா தான் வந்து சொல்லிட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெஷர் பாக்ஸ் தேடி போறாங்க. ஷேக்கை காப்பாத்துறதுனால அடுத்த அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷர் தானே. ஸோ அதை வந்து தேடி போறாங்க. அப்படி ஓடுறப்ப நம்ம ரெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஷேக்கை தூக்கின்னு ஓடுனுறாரா. அப்ப அவர் வந்து ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு, ஷேக்கி நான் வந்து வந்துட்டு சொல்லணும்ட்டு சொல்ல வர்றாரு. அப்ப நம்ம ஷேக்கியை வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கு ஏற்கனவே அது தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம ரெண்டு காதல் ஜோடிகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அங்கேயே தப்பிச்சு போறாங்க. இதுக்கு அடுத்து சீன் எங்க போகுதுன்னா பிரைஸ் ஸ்டோரும் ஒன்னுக்கு வந்து போகுது. அங்க நம்ம கும்மா யுவான்கோ வந்து போயிட்டு டெல் ஃப்ரூட்டை எடுக்கிறாங்க. கும்மா கையில வந்து பாத்தீங்கன்னா அவனோட பாப்பா ஃப்ரூட் இருக்குது, யுவான்கோ கையில கைடோட ஃப்ரூட் வந்து இருக்குது. ஸோ அந்த டைம்ல பிக் மாம் வரா. பிக் மாம் வந்துட்டு யுவான்கோ கிட்ட இருந்து அந்த ஃப்ரூட்டை பிடிங்கிறா. அதுக்கு அடுத்து அந்த டைம்ல நம்ம கும்மா என்ன பண்றான்னா அவனோட ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுறான். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிக் மாமுக்கு லைட்டா கடுப்பாகுது. இதுக்கு அடுத்து சீன் எங்க போகுதுன்னா நம்ம கார்பி கிட்ட போகுது. ஆக்சுவலா கார்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அசிசமா திட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி மக்களை கொண்டு வந்து அவங்க கொன்னுக்கிறாங்க, நீ வந்து ஒரு மரின் ஹீரோ என்னதான்டா பண்ற நீன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து திட்டிருந்தாங்க. எனக்கும் அந்த ஃபீல் வந்து லைட்டா இருந்துச்சுதான். சோ இந்த சீன்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்ப் வந்து சென்கோகு கிட்ட போன்ல வந்து பேசுறாரு. சென்கோக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்ப சென்கோக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இதை பத்தி எனக்கு அரை ஒரு விஷயம் தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த மரின் எவனோ ஒருத்தவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல, இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லிருக்கான் போல யோர்த்தியா, இல்லைன்னா வந்து அந்த விஷயம் பரவச்சானு சொல்லிட்டு கரெக்டா தெரியல. பட் அவர் அப்படிதான் சொல்றாரு. அந்த மாதிரி அவன் சொன்னதுக்கு அப்புறமா அவன் வந்து காணாம போயிட்டான் நேவில இருந்து, என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சென்கோக்கு வந்து சொல்றாரு. அப்ப கார்ப் வந்து ஓடி வந்து இருக்கிறான் காட் வெளியில. அங்க வந்து பாத்தீங்கன்னா பைரட்டும் செத்து கிடக்குறாங்க, மக்களும் செத்து கிடக்குறாங்க, மரீன்ஸும் செத்து கிடக்குறாங்க. அதை வந்து பார்த்துட்டு இது கனவு மாதிரியே இல்ல, அவனுக்கு இதை உண்மையா பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்ப் வந்து கடுப்பா வரான். எனக்கு தெரிஞ்சு இதை நினைச்சு நம்ம ஆறுதல் படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா, ஏஸ் சாவரப்ப தன்னோட சொந்த பேரன் வந்து சாவரப்பே கார்போட கைகள் கட்டப்பட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுவுமே பண்ணாம அவன் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருந்தான் தான். அப்பேற்பட்ட பேரன் சாவரப்பே அவன் ஃபீல் பண்ணா. இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதா மக்கள் தான் சாவறாங்க அவனை பொறுத்த வரைக்குமே. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டான் தான். இது ஒரு சைட் கடுப்பா தான் இருக்குது. ஏன்டா ஏதாவது பண்ணுடா, அவன் வந்து காப்பாத்துறவன் பையன் அம்மாத்திரம் யோசிக்கிறான், உனக்கு தோணலடான்னு சொல்லிட்டு நமக்கு தோணுதுதான். ஆனா இந்த டைம்ல தான் நம்ம ஏசோட சீனை கம்பேர் பண்ணி பார்க்கணும். கார்ப் நினைச்சிருந்தா ஏசை வந்து ஒரு செகண்ட்ல காப்பாத்திருக்க முடியும். ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணல. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் அவன் கைகள் கட்டப்பட்டு இருக்குது. அதை யார் அவுக்க போறா என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான ஆளு இவெல்லாம் வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சான் அப்படின்னா எவ்வளவு இதா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்களேன். ஆனா அதை வந்து அவன் பண்ண மாட்டான். அதுதான் ஒரு பிரச்சனையே. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீனுக்கு போச்சுங்க. எங்க போகுதுன்னா நம்ம ராக்ஸ் கிட்ட போகுது. ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஒய்ஃபை உப்பு மட்டும் தூக்கின்னு போற மாதிரி தூக்கின்னு வந்து ஓடுறான். அப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழே விடுன்னு சொல்லிட்டு அவ வந்து கத்தினுக்கிறான். அவ கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீச் வந்துருக்கிறான்.
அப்ப ராக்ஸ் பின்னாடி வந்து கார்லிங் அப்புறம் மத்த காட்ஸ் நைட்டு அதுக்கடுத்து டேவிக்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து எப்படி நம்ம டோரி ப்ரோகிய ஈமோக்கா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணல டெவில் மாதிரி அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துரத்தின்னு வராங்க. அப்ப நம்ம ராக்ஸ் வந்து இவங்களை தூக்கின்னு ஓடினுங்கிறான். அப்ப அவங்க பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னை விடுறா கீழே என்ன விடுறான்னு சொல்லிட்டு வந்து கத்தின்னு இருக்கிறான். ஆனா ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க, அது வந்து ஒரு எபிலிட்டியான்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசினே வந்துனுக்கிறான். அப்ப பின்னாடி கார்லிங் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் வந்து துரத்தின்னு வரான்னா ஆக்சுவலா இருக்கிற கார்லிங் பத்தி அடுத்து சொல்றேன். கார்லிங் வந்து கூட ஒரு பொண்ணு வரா. அவகிட்ட என்ன சொல்றான்னா, இவன் நம்ம ஸ்லாஷ் பண்ணா அப்படின்னா நம்ம ரீஜனரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது, அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார்லிங் வந்து சொல்றான். அப்ப கூட இருக்கிற அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, அவன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறான், ஆனா இப்ப அவன் டேவிட் கிளானை சேர்ந்தவன் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் இவனை கொண்டு நம்ம எடுத்துன்னு போனோம் அப்படின்னா ஈமோ சந்தோஷப்படுவான்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து சொல்றான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா துரத்தின்னு வரான். ஆக்சுவலா இப்ப வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டா. கார்லிங் வந்து ராக்ஸ் பொழுது கட்டிட்டு இருக்கிறான். அதுல இருந்து ரீஜனரேட் ஆயிட்டு தான் வந்து நிற்கிறான். ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுறான். அண்ட் ராக்ஸ் வந்து இப்ப கார்லிங் அட்டாக் பண்ணான்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவனோட ஸ்வாட் ஸ்லாஷ் இருக்குதுல்ல, அவன் பண்ணது லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணிக்கிறான். ஏன்னா ரைட் ஹேண்ட்ல தன்னோட பொண்டாட்டியும் புள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி நான் ஓடின்னு இருக்கிறான். ஒரு கையில காப்பாற்ற வேண்டியவங்களை கையில வச்சுக்கிறான், இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா கத்தி இருக்குது, அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிறான். ரைட் ஹேண்ட் ஷாட்ஸ் பண்ணுவான். சோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தி வச்சுக்கின்னு அதுல வெட்டினதே வந்து பாத்தீங்கன்னா கார்லிங்கால தாக்கு பிடிக்க முடியல. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துறான் பாருங்க ராக்ஸ். இதுக்கடுத்து ஒரு தரமான சீன் இருக்குது, அதை வந்து நான் இப்பயே சொல்லி அந்த ஹைப்பை குறைக்க விரும்பல. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதா, அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓடினுக்கிறான். அப்போ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழே விட கீழே விடுன்னு சொல்லிட்டு கத்தினே தான் இருக்கிறாங்க. அப்ப ராக்ஸ் வந்து என்ன சொல்றான்னா, ஏன் இப்படி கத்தினுக்கிற ஏரிஸ், நீயும் டேவிக்லான சேர்ந்தவ தான், சப்போஸ் அவன் கையில நீ வந்து கிடைச்ச அப்படின்னா அவன் என்ன பண்ணுவானே சொல்லிட்டு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்ப அவன் வந்து என்ன சொல்றான், எனக்கு அது தெரியும், ஆனா என்னை வந்து டேவிக்லானா மதிச்சு என்னை வந்து சில பேர் ஏத்துக்கினாங்க. யார் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்களே தான். குறிப்பா சொல்லணும்னா கிராணி அப்புறமா பாத்துன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து இருந்துக்கிறாங்க. அப்ப வந்து அந்த மாதிரி சொல்றான், நான் பைரட்டா இருந்தாலுமே என்ன வந்து அவன் பத்திரமா பாத்துக்கினாங்க, அதனால என்னை வந்து கீழே விடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்றான். அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் அந்த கைப்பிடியில வந்து பாத்தீங்கன்னா எப்படியே தப்பிச்சு கீழே வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ற எரிஸ்ன்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து கத்துறான். அப்ப எரிஸ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, சப்போஸ் உன்னோட பாதுகாப்புலயே உன் கூட ஒட்டினே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தான் அப்படின்னா, அண்ட் அதே மாதிரி ஒரு குழந்தை கூட நல்லா காப்பாற்ற முடியல அப்படின்னா நீ என்ன திரும்பி கூட பாத்துக்க மாட்ட, நீ என்ன லவ் பண்ணிருக்க மாட்ட கரெக்டான்ற மாதிரி சொல்லிட்டு எரிஸ் வந்து சிரிச்சுனே சொல்றான். அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வர நீன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப வந்து என்ன சொல்றான்னா, சப்போஸ் அவன் வந்து என்ன பிடிக்க போறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்னையும் கொண்டுகன்னு டீச்சர் நான் கொண்டுடுறேன், அதனால இப்போதைக்கு நம்ம ஸ்பிளிட் ஆகும், ஸ்பிளிட் ஆயிட்டு நம்ம ரெண்டு பேரும் லுலுஷியால மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எரிஸ் வந்து சொல்றான். இப்படி எரிஸ் சொன்னதை கேட்டோன்னே ராக்ஸ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அதுக்கு எரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கிளம்புறேன் சொல்லிட்டு வந்து ஓடுறான் டீச்சர் கூட்டுன்னு. அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது தலைவலியா இருக்குது, நான் வந்து ஒருத்தரை காப்பாத்த வந்தா கடைசியில அவன் வந்து என்ன காப்பாத்திட்டு போறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து தூக்கின்னு ஓடுறான்ல எரிச, அப்ப அவனால கரெக்டா சண்டை போட முடியல. அதனால எரிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன விடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போயிருப்பா. இப்ப இதுக்கு அடுத்து நம்ம கார்லி வந்து என்ன பண்றான்னா, ஆடு வந்து தனியா மாட்டிக்கிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட வரான் ராக்ஸ் கிட்ட. அந்த டைம்ல ராக்ஸ் வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட சொன்ன மாதிரி அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கத்தி இருந்துச்சு, இப்ப அந்த கத்தியை ரைட் ஹேண்டுக்கு மாத்துறான். மாத்துக்கு வருமா இதனால தலைவலியா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து பண்றான். அதை பார்த்தோன்னே கார்லிங் வந்து அள்ளு விடுது. ஏன்னா அந்த ஸ்வாட் ஸ்லாஷ்ல பின்னாடி இருக்கிற மவுண்டன் வந்து பாத்தீங்கன்னா பாதியா வெட்டிக்குது. சோ கார்லிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி தனியா மாட்டுச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சு வந்திருப்பான். ஆனா அங்க இருந்தது ஆடு கிடையாது, அது வந்து ஒரு சிங்கம், அது வந்து ஒரு புலின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தெரியாது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியுது. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியான சீன் சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம் ஒன்னு இருந்துச்சுல, அதாவது எங்க இருந்து பிக் மாம் வந்து டெல் ஃப்ரூட் எடுத்தாலும் கைடோ டெல் ஃப்ரூட்டை அங்க வந்து அவ இருக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இது வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரூட், இது நான் கட்டாகுரி கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆக்சுவலா யோசிச்சு போறான், கைடோட ஃப்ரூட் கட்டாகுரி கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி அவன் வந்து சொல்றான்ல, அப்படி சொன்னோடனே குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி நம்ம கைட வரான். வந்துட்டு அவன் கையில ஒரு வெப்பன் வச்சிருப்பான்ல, அதை எடுத்து பிக்மாம் வாயிலே விடுறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா பறந்து போய் விழுறான். அந்த டைம்ல டெல் ஃப்ரூட்டையும் கீழே போட்டுடுறான். அப்ப கீழே விழுறப்ப கைட வந்து பாத்தீங்கன்னா டெல் ஃப்ரூட்டை சாப்பிட்டுறான். சாப்பிட்டதுமே அவன் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். பிக்மா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அசிங்கமா திட்டின்னு இருக்கிறான். இதுக்கு அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா ரெண்டு இடத்துக்கு போகுது. ஒண்ணு வந்து என்னன்னா நம்ம ஏரிஸ் டீச்சர் தூக்கின்னு ஓடுறது. இன்னொரு சீன் வந்து பாத்தீங்கன்னா பேரலா டிராகன் வந்து ஷாங்க்ஸை தூக்கின்னு ஓடுறது. ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, உன்னை நான் சாவ விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தூக்கின்னு வேற வேற திசையில வந்து ஓடின்னு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீன் எங்க போகுதுன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டோர் ரூம் 1ல பிரைஸ் இருந்த இடத்துக்கு போனாங்க பிக் மாம்னு சொல்லிட்டு. இப்ப எங்க போகுது சீன் அப்படின்னா ஸ்டோர் ரூம் 2க்கு வந்து போகுது. அங்கேயே வந்து நிறைய பிரைஸ் இருக்குது. அங்க யாரு போனா ராஜர் பைரட்ஸ் வந்து போறாங்க. அங்க நிறைய ட்ரெஷர்லாம் இருக்குது, அதை வந்து போயிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்ப மத்த மரீன்ஸ் வந்து சண்டை போடுறாங்க, மத்த பைரட்ஸ் சண்டை போடுறாங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாதிரி சண்டை போட்டுறாங்க. அண்ட் கார்ப் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாம அவன் பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிறான். அண்ட் இதுதான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஏஸ் எக்ஸிபிஷன் அப்பயும் அவன் அப்படிதான் இருந்தான், இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறான். இவனை வந்து குறை சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஏசோட சமயத்துல குறை சொல்லணும், அப்பயும் அவனை குறை சொல்லாம விட்டுட்டோம். சோ இங்க வந்து அவனை பத்தி புலம்பிக்கணும் இல்ல அவனை வந்து திட்டின்னு பிரயோஜனமே கிடையாது. சோ அப்படியே வர்றதுதான் பெஸ்ட்.
இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சீன் நம்ம எட்டுக்கால் பூச்சிட்டு போகுது. அப்ப அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெலபத்தில யாரோ கேக்குறாங்க, எனக்கு தெரிஞ்ச மீதி 4 எல்டர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா ராக் செத்துட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல நம்ம எதிர்பார்த்ததோட விஷயங்கள்லாம் வேற மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அது கூட அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன் நடக்குதுல்ல, இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று அன்லீஷ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. பட் அந்த வார்த்தையே வந்து ஒரு மாதிரி சீனா இருந்துச்சு. காட் வேலியில ஏதாவது பூட்டி வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பூட்டி வச்சுக்கிறதுனா இப்ப இந்த மான்ஸ்டர்லாம் அன்லீஷ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லைங்க சீல் பண்ணி வச்சிருப்பாங்க, அது ரிலீஸ் ஆயிடுமான்னு சொல்லிட்டு பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாலும் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஆள் பயப்படுறோட காட் வேலையை சீல் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அப்படி என்ன இருக்குன்றதான் எனக்கு ஒரு ஹைப்னே சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி அது அன்லீஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சாட்டன் வந்து சொல்றாரு. அப்ப யாரு பேசினாலும் அவங்க வந்து இல்ல அது நடக்கூடாது, அதை நம்ம நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த டைம்ல பேரலா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம குமா வந்து ஸ்லேவ்ஸை காப்பாத்துறான். எத்தனை பேர் முடியுதோ காப்பாத்திட்டு அவங்க எல்லாரும் ஒரு ஒரு ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பினுக்கிறான். அவங்க எல்லாம் அவனை கையெழுத்து கும்பிடுறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீங்க போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா அவனை காப்பாத்தினுக்கிறான். அண்ட் இன்னொரு சைடு நம்ம கையில சாட்டம் பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டை அவன் வந்து டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். சோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஹாக்கி வந்து ரிலீஸ் ஆகுது பொழுது அங்க எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதுவும் யார் யாருன்னா நம்ம கார்ப்பு, ராஜர், அதுக்கடுத்து ராக்ஸ், இவங்க 3 பேரும் ஃபீல் பண்றாங்க. அப்ப ராஜர் வந்து ஓடி இருந்தான்ல, அவன் கூட இருந்த ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் வந்து பின்னாடி இருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ராஜர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சண்டை போடாதீங்க, இங்க வேற ஏதோ நடக்குது போலதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராஜர் சொல்றான். அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நின்னுக்கிறான். சீன் வந்து அவன்கிட்ட போகுது. ஆக்சுவலா இதுதான் நான் முன்னாடி சொல்ற சீனான சீன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராக்ஸ் வந்து கையில கத்தி வச்சு நின்னுக்கிறான். அவன் எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கையில கத்தி வச்சிருக்கான். ஆனா அந்த டைம்ல அட்டாக் பண்ணது ரைட் ஹேண்ட் அது எனக்கு தெரியும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் கையில வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தான் இருக்குது. சோ அவனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் படுத்துன்னு கிடக்குறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ஃபைல்டர், ஒன் ஆஃப் த ஃபைல்டர் வந்து படுத்துன்னு கிடக்குறாரு. யாருன்னா கார்லிங் வந்து படுத்துன்னு கிடக்குறான். அவன் வாயில இருந்து பார்த்தா ரத்தம் ஊத்துது, செம்மட்டி வாங்கிட்டு வந்து படுத்துன்னு கிடக்குறான். ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்லிங் ஆகுது, ஹேர் ஆகுது, என் முன்னாடி அவனுமே நிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு பிச்சு எடுத்துட்டுக்கிறாங்க. கார்லிங்லாம் அம்மா பெரிய ஆளான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தோம். ஆனா ராக்ஸ் முன்னாடி அவனும் ஒரு இதுவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம். ராக்ஸுக்கு வந்து வெறும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவனோட சண்டை போடுறப்ப. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் மாசா நின்று இருக்கிறான் கெத்தா. அப்ப ராக்ஸ் இந்த மாதிரி நின்னுக்கிறானா, அப்ப ஒயிட் பீட் வந்து பாத்தீங்கன்னா வராரு. அப்ப ராக்ஸ் வந்து என் கூட இருக்கிறதுனால உனக்கு எந்த கெயினும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. ஆனா உனக்கு இன்னும் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுதான்ற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப ஒயிட் பீட் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னா எப்பத்தாலும் நான் குடிக்கிறப்ப உன்னோட பேர்ல தான் கணக்கு எழுத சொல்லுவேன், அதனால நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒயிட் பீட் சொல்றாரு. அதுக்கு அடுத்து வேடிக்கையான சீன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிராகன் தான், சாரி அதாவது கைடோ தான் டிராகன் ஃபார்ம்ல இருக்கிறான்ல, அவன் டிராகனை மாறிட்டு இங்கேயும் பறந்து இருக்கிறான். அதுக்கடுத்து இவங்களை பாத்துறானா, பாத்துட்டு இங்க பாருங்க நான் கடைசியில ஒரு டெல் ஃபுட்டை சாப்பிட்டுட்டேன், எனக்கு எபிலிட்டி கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா கத்தின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கிறான். அப்ப ராக்ஸே வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றான், பரவாயில்ல அட்லீஸ்ட் அவனும் ஒருத்தனாவது நம்ம கூட்டத்துல என்ஜாய் பண்றானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து சீன் மாசம் இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராக்ஸ் நிக்கிறான், அதுக்கடுத்து பக்கத்துல ஒயிட் பேர்டு, அதுக்கடுத்து நம்ம கைடோ டிராகன் ஃபார்ம்ல வந்து பறந்து நிக்க இருக்கிறான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரியோனே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சோ இவங்க 3 பேரும் நிக்கிறாங்களா, அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எட்டுக்கால் பூச்சி வராரு. சோ எட்டுக்கால் பூச்சி வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்கால் பூச்சி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போவாம அதுதான் சொல்லிட்டு வச்சிங்களா, அந்த கால்லாம் வந்து பார்த்து எட்டுக்கால் பூச்சியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அண்ட் அவங்க கூட தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ப்பு, அதுக்கடுத்து ராஜரும் வந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட தலை இருக்குது பாத்தீங்களா, அந்த தலை நம்ம சாட்டனோட தலை கிடையாது, நம்ம ஈமோட தலைங்க. நம்ம ஈமோ அக்கா வந்து அங்க வந்திருக்கிறா. எல்பாஃப் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆனா அது கிடையவே கிடையாது, காட் வேலிக்கா வந்திருக்கிறா. சோ ராக்ஸ் வந்து பார்த்து முன்னாடி சொல்லிருப்பான் பாத்தீங்களா, உனக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம ஈமோ அக்கா ராக்ஸ்க்காக வந்திருக்கிறா. இது கேட்கறது ஒரு மாதிரி புல்லரிக்கல. சோ நம்ம ராஜரா இருக்கட்டும், அது கார்பா இருக்கட்டுமே என்னதுன்னு சொல்லிட்டு முழிச்சுனுக்குறாங்க. அப்ப ராக்ஸ் வந்து என்ன சொல்றான்னா, ஓ என்னன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா, அது நான் பதில் சொல்லணும் அப்படின்னா இதுதான் உலகம்னு சொல்லிட்டு நம்ம ராக்ஸ் சொல்றான். அதுல வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் முடிச்சிடறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு எதை நினைச்சு சொல்ல வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது. அடுத்த வாரம் ஓட பிரேக் எடுத்துட்டாரு. சோ அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா இதுக்கு அடுத்து வரப்போற சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன்னா இவனுக்கு 3 பேர் அடிச்சிருந்தாலே வேற லெவல்ல இருந்திருக்கும். கார்லிலாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராக்ஸ் காட்டிட்டான். இதுக்கு அடுத்து ராஜர், அப்புறமா கார்ப்பு, அதுக்கு அடுத்து ராக்ஸ் 3 பேர் சண்டை போடுறதாலே வேற லெவல்ல போவோம். ஆனா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஈமோக்கா வேற வந்திருக்கிறா. இது பார்த்தாது ஒயிட் பேர்டு வந்து அங்க இருக்கிறான். அதுக்கடுத்து கைட வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ஃபார்ம்ல இருக்கிறான். அதுக்கு பார்த்தாதுக்கு டிராகன் வேற அங்க இருக்கிறா. எல்லா பெரிய புள்ளிகளும் இருக்கிறானுங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் நம்ம வெயிட் பண்ணி நம்ம பாப்போமே, என்ன சொல்றீங்க? சோ இந்த சாப்டர்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏகப்பட்ட தரமான விஷயத்த நடந்துச்சு. எது உங்களுக்கு பிடிச்சது, எது இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பான அவங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சு, இதுல அவங்களுக்கு பிடிச்ச சீன் எது அண்ட் எது அவங்களுக்கு பார்த்து இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.